நான் துரைய தேடிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளான் பண்ணி ஹோட்டலுக்கு வர வச்சு என் மேல கேவலமான பழிய போட பார்த்தாங்க. ஆனா கடைசியில நீங்களே வந்து என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்க சித்தி நல்லவங்க இல்லாதி. நீங்க அவங்கள அம்மா மாதிரி பாத்தீங்க. ஆனா அவங்க உங்க சொத்துக்காக தான் உங்களை சுத்தி ஒரு சதி வலைய பின்னிருக்காங்க. மித்ரா உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த அடுத்த நிமிஷம் பவானி மித்ரா மேல மொத்த பழியும் போட்டு நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆதி, என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஆனா அதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம இருந்துச்சு. இப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க இப்போ என்ன முடிவு எடுக்க போறீங்க ஆதி? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்களோட அத்தனை துரோகத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க உங்களுக்கு கொடுத்த அத்தனை பிரச்சனையும் நீங்க தாங்கிக்கிட்டு, எனக்காக எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன திருப்பி செய்ய போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல பாரதி. துரோகத்தோட வலி எப்படி இருக்கும்னு அவங்க எனக்கு காட்டிட்டாங்க. ஆனா அந்த துரோகத்தோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும்னு இனிமேதான் அவங்க பார்க்க போறாங்க. அண்ணா வாங்கண்ணா, வாங்கண்ணே. வா ஆதி. இந்த நேரத்துல கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு உன்னை முறையா ஆரத்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா என்னென்னமோ நடந்து போச்சு. அது சரி, இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்க போல இருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் விஷயங்கள் நடந்து போச்சு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது ஆதி. நடக்கிறது எதுவுமே நம்ம கையில இல்ல. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வருவேன் நான் நினைச்சேன். ஆனா விதி உன்னை மறுபடியும் பாரதி கழுத்துல தாலி கட்ட வச்சிருச்சு. நடந்ததெல்லாம் பேசியோ யோசிச்சோ எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி நடக்க வேண்டியதாவது நல்லபடியா நடக்கட்டும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாமெல்லாம் இனி ஒரே குடும்பமா இந்த வீட்டுல வாழ போறோம். அண்ணா, ஆமாண்ணா, அம்மா சொல்ற மாதிரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டுல இருக்கலாம். ஆனந்த், நீ சொல்ற மாதிரி ஒரே வீட்டிலே இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சித்திக்கிட்ட சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. என்ன விஷயம் ஆதி? சித்தி, துரை இன்னும் உயிரோட இருக்கானா? உங்களுக்கு துரை யாருன்னு தெரியாது. அவனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படித்தானே? ஆமா ஆதி. உன் அம்மாவோட சாவுக்கு இவதான் காரணங்கிற விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னதுனால இவ ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் பாரதி தேவையில்லாத பழிய என் மேல சுமத்திக்கிட்டு இருக்கா. உன்னையும் இந்த குடும்பத்தையும் அவ பிரிக்க பாக்குறா. நம்பாத அவளை. என்ன சித்தி சொல்றீங்க? அப்படின்னா பாரதி உங்களை பத்தி சொல்ற விஷயம் எல்லாம் பொய்யா? ஆமா ஆதி, அவ சொல்றது எல்லாமே பொய் தான். சுத்தமான கட்டுக்கதை. தயவு செஞ்சு அவ சொல்ற எதையுமே நம்பாத. ஓகே சித்தி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம். பாரதி சொல்ற இதே கட்டுக்கதை மாதிரியே இன்னொருத்தரும் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்றப்போ எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இப்ப என்னன்னா, இவங்க சொல்றது உண்மையா இல்ல நீங்க பேசுறது உண்மையா? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, அவங்களே கேட்டுருவோம். துரை, உள்ள வாங்க.
அதெல்லாம் தெரியாம நானும் முட்டாள் மாதிரி எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டு இருந்திருக்கேன். ஏன் சித்தி என்ன சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த பணம், சொத்து, பங்களா, இந்த காரு, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஆதி, இதெல்லாம் எனக்கு வேணும்னு நீங்க என்கிட்ட நேரடியாவே கேட்டிருந்தா நான் சந்தோஷமா எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருப்பேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த உயிரே இல்லாத பொருளுக்காக ரத்தமும் சதையுமா இருக்கிற என் வாழ்க்கையோட இவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாடி இருக்கீங்க. பாரதிக்கும் எனக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை நீங்க கையில் எடுத்துக்கிட்டு என்ன பகட காயா மாத்தி உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சிருக்கீங்க. பொய் பொய் பொய், இப்படி எல்லாமே நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. பாரதி மேல எனக்கு இருந்த கோபத்தை யூஸ் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி பாரதிய பத்தின எல்லா விஷயத்தையும் என்னோட ஞாபகத்துல இருந்து அழிச்சிருக்கீங்க. அவங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சும் இருக்கீங்க. நீங்கெல்லாம் என்ன மாதிரி மனுஷங்க? அங்க போய் உட்காருங்க. பாரதி, நான் அவங்க கிட்ட உங்களுக்காக பேசுனது கரெக்டு தானே? என்ன அது இப்படி கேக்குறீங்க? இவ்ளோ நாளும் அவங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. தமிழ், ஆதித்யா, என்னடா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்பா, இங்க நிறைய பேட் பீப்பிள் இருக்காங்க. அவங்க துரைச்சித்துப்பாவ தண்ணியில போட்டு கஷ்டப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா வீட்ல எல்லாரும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆதித்யா, இந்த பார், இனிமே இதை பத்திலாம் நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கவே கூடாது. ஹாப்பியா இருக்கணும். இந்த பாருங்க, இனிமே உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இவ்வளோ நாள் நம்ம பிரிஞ்சிருந்தது எல்லாம் போதும். இனிமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரே வீட்டில் நான், நீ, அம்மா, தம்பி எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம்.